புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. புலனாய்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். எது தவறு, எது சரி, எப்படி ஒரு வன்முறை தொடங்கியது, யார் இதில் வன்முறையை கையில் எடுத்தார்கள், யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் என்கிற புலனாய்வு நடைபெற்று அதிலே ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இன்வெஸ்டிகேஷன் என்கிற ப்ராசஸ் தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாடை எடுப்பது அந்த புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். காவல்துறைக்கும் கிடைப்பது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவர்களுக்கு ஒரு தரப்பு தகவலை சொல்வார்கள். அந்த தகவலை வைத்துக் கொண்டு ஒரு இறுதி முடிவாக அதை அறிவிக்கக்கூடாது. இதுபோன்ற பதட்டமான சூழலில் காவல்துறை முன்கூட்டியே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்பது என்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். புலனாய்வுக்கு அது இடையூறாக அமைந்துவிடும். ஒருவேளை காவல்துறை சொல்வதே உண்மையாக இருந்தாலும் கூட இது புலனாய்வுக்கு எதிரான ஒரு நடைமுறை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒரு தரப்பாக மாறக்கூடாது. காவல்துறை அனைவருக்குமான பொது துறை. ஆகவே ஒரு கருத்தை முன்கூட்டியே உருவாக்குவது, அதை தக்க வைக்க முயற்சிப்பது, அந்த அடிப்படையிலேயே புலனாய்வை கொண்டு செல்ல வழிவகுத்துவிடும். எனவே புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் நடைபெற்றுள்ள இந்த சாதிய வன்முறையில் 12 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரத்த காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறை முயற்சிக்கிறது. இதை கைவிட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மட்டுமே கையாண்டால்தான் நீதி பெற முடியும். நீதிக்காக காவல்துறை செயல்பட முடியும். வடகாடு பகுதியில் சாதிவெறி ஆட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அதற்கு பின்னணியில் இருக்கிறவர்கள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.